Good morning, friends. After a long weekend, election results, Friday, May Day, Saturday, Sunday, Monday. ஸோ இந்த ஒரு 4 டேஸ்க்குள்ளே வந்து நிறைய மாறுதல்களை நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ்பெக்டட், அன்எக்ஸ்பெக்டட், ரியாலிட்டி அப்படின்றதுலாம் நிறைய. நான் அதுக்குள்ளெல்லாம் போக விருப்பம் இல்லை. பட் இதிலேருந்து நான் சொல்ல வர வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்லி ஒன் திங். ரொம்ப டீப்பாக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். நத்திங் இஸ் இம்பாசிபிள். எல்லாமே பாசிபிள். நம்மளோட எண்ணங்கள் தான். நம்ம என்ன ஓட்டம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எதையுமே வென்றெடுக்கலாம். ஸோ அதுதான் இதோடைய மெயினான ஒரு கரு. அதை நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ வாட் எவர் இட் பி நம்மளோட செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு பிடிக்கலன்றது இல்லை. நம்ம செய்கிறது கரெக்டாக இருக்கா? அதனால் வந்து மற்றவங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடுகளோ அவங்களுக்கு கஷ்டங்களோ இல்லாமல் இருக்கான்றது மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணுமே தவிர, அதோட ரிசல்ட் பெஸ்ட்டாக வரும் அப்படின்ற நமக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். அது மற்றவங்களுக்கு பிடிக்கலன்னு நம்ம யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதை மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். ஓகேப்பா, இல்லை, அது டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையோட சாராம்சமே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு தனி மனித ஒரு சுதந்திரமாக இருக்கட்டும், ஒரு தனி மனித ஒழுக்கமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு புள்ளியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ வாட் வி ஆர் திங்கிங் வி ஹாவ் டு டூ இன் எ ரைட் வே. அண்ட் மோரோவர் அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த எத்திக்ஸ் இல்லாமல் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் எந்த ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்காது. அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. லெட்ஸ் begin the day with a great message, and எப்பயும் போல I'm always with you. Have a great day. Take care.